வாசிப்போம். எபேசியருக்குள்ள நிருபம் 6ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்கள். எபேசியர் 6:11 வசனம் வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு தன்னுடைய நிருபத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். நிருபத்தில் சபைக்கு எச்சரிக்கிறார். ஆவியானவரால் எச்சரிக்கப்படுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக. திராணின்னா என்ன? பலன். திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம பிசாசுன்றது நமக்கு தெரியாது. எப்படி நம்மை எந்த இடத்துல எப்படி வீழ்த்தலாம் என்பது அவனுக்கு எப்போதுமே ஒரு உற்சாகம். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல பிறகு படிங்க. இந்த வாசிக்க தான் விளங்கி கொள்ள முடியும். நிறைய போராட்டம் இருக்கு. மாம்சத்தோடு, இந்த இரத்தத்தோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு. இப்ப இதெல்லாம் விவரிச்சு சொல்ல மாட்டேன், நேரம் இல்லை. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். இந்த போராட்டத்தை நாம் எதிர்த்து நிற்க நம்முடைய கையில ஒரு ஆயுதத்தை எடுத்தா நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த நமக்கு விரோதமாய் மறைமுகமாக சத்துரு கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகளோடு நாம போராட வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அங்கேயும் என்ன வாசித்தோம்? 11ஆம் வசனத்திலையும் பிசாசோடு எதிர்த்து நிற்க நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த 13ஆம் வசனத்தில் பாருங்க, தீங்கு நாள் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. ஒரு தீங்கு நாள், ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், இப்படிப்பட்ட நாட்களிலேயும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமானால், சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டுமானால், அந்த சத்துருவை நீங்கள் எதிர்க்க வேண்டுமானால் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு இங்கே என்ன சொல்கிறார்? சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சுயபலத்தினால் ஒரு எதிராளி, நமக்கு ஒரு எதிராளியை நாம் அடிக்க வேண்டுமானால், அவனை வீழ்த்த வேண்டுமானால் ஆயுதங்களை பயன்படுத்தலாம். ஆயுதம் இல்லாவிட்டால் எனக்கு நல்ல பலன் இருக்குமானால் நான் என்ன செய்யலாம்? அவனை நேரடியாக மோதலாம். நேரடியாக அவனோடு மோத முடியாது என்றால் நான் மறைமுகமாக ஆயுதத்தை எடுத்து தாக்குவேன். ஆனா இங்க நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஒரு வானமண்டல பொல்லாத ஒரு ஆவிகள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது.
ஆனா இவைகளை நாம் செய்து முடிக்க வேண்டுமானால் நம்முடைய கையில தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய தேவனுடைய வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானை, இந்த பிசாசை நாம் சுய பலத்தினால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது, மேற்கொள்ள முடியாது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கூட நான் பரத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சாத்தானை அவர் என்ன செய்ய முடியவில்லை? சொல்லுங்க, ஜெயிக்கல. அவர் எதை தான் எடுத்து பயன்படுத்தினாரு? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை. அல்லேலூயா. வாசிங்க, உங்களுக்கு தெரிந்ததை தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஈஸியானு சொல்லி ஆராதனை முடிக்க வரேன். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. ரொம்ப எளிமையான ஒரு பகுதியை எடுத்து கர்த்தர் ஆவியான எனக்கு கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்தை எடுங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, நமக்கு நாம் வேதத்தை தெரியல, நம்ம வேதத்தை படிக்கல, நம்ம யாரு? சொல்லிக் கொள்ளுகிறது யாரு? கிறிஸ்தவர்கள். இங்க பாருங்க என்ன செய்யறார் பாருங்க. இயேசு, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று? என்ன பாஸ்டர், இது எங்களுக்கு தெரியாதா? சண்டே கிளாஸ் பிள்ளைகளை நமக்கு தெரியும், ஆனா நேரம் தெரியும் ஒருவேளை, ஆனா நம்ம என்ன செய்யல? பயன்படுத்தல. நேற்றைக்கு ஆவியானவர் உபவாச ஜெபத்துல வேதத்தை குறித்ததான, வேத வசனங்களை குறித்ததான ஒரு தாக்கம் தேவ ஜனத்துக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமா நேற்றைய நாளில் உபவாச ஜெபத்தில் ஜெபித்திருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பிற்பாடு யார் வந்தது பாருங்க? அங்கே ஒரு சோதனைக்காரன் வருகிறான். இங்கே எபேசியர்ல பொல்லாதவன், வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் என்றெல்லாம் படித்தோம். இங்க சுவிசேஷத்துல என்ன படிக்கிறோம்? அவனுக்கு பேர் என்ன? சோதனைக்காரன். அவன் வந்து என்ன சொல்கிறான்? நீ யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து அவர் பசியா இருக்கிறார். சோதனைக்காரன் வந்து ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இப்ப நான் ஸ்பீடா போயிடுறேன். அப்பொழுது இயேசு பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. என்னைக்குமே எனக்கு தெரியும்ன்ற எண்ணத்துல எடுத்துறாதீங்க. எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். இது என்ன யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு புதுசா நீ போய் பேசுற. கர்த்தர் சொன்னார், சர்வாயுத வர்க்கம் என்னன்னா அது தேவனுடைய வசனம். இயேசு தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ளவில்லை. அவர் தனக்கு உதவியா இருக்கிறதான லேகியோன் போன்றதான பெரிய அளவுடன் தூதர்களை அழைக்கவில்லை. அவர் தேவனுடைய வசனத்தை கொண்டே பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டானா 3 முறை இயேசுவை என்ன செய்தான்? அவன் பரீட்சை பார்த்தான். முதலாவது அவன் தோல்வி அடைந்து விட்டான். 2வது என்ன செய்கிறான்? அப்பொழுது பிசாசு, 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிரிகையின் மேல் உயரத்தில் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். அவனுக்கு தெரியும், அவனுக்கே தெரியுது. வசனம் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். உங்களுக்கு வேணா பைபிள், நீங்க பைபிள் வேணா படிக்காம இருக்கலாம். இன்னைக்குதான் உத்து பார்ப்பீங்க. இந்தியாஸ் மஸ்ட் 3D கண்ணாடி போட்ட மாதிரி இன்னைக்கு வேணா உத்து பார்ப்பீங்க. இன்னைக்கு மட்டும் தான் பார்ப்பீங்க, நாளைக்கு பார்க்க மாட்டீங்க. அவனுக்கு தெரியும்.
அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவர்கிட்ட சொல்றான், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறானே. உமது பாதமும் கல்லில் இடராதபடிக்கு ஏந்திக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அவனே வசனத்தை கொண்டு இவர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் இல்லையா? கோலியாத்து எடுத்த பட்டயத்தை தாவீது, கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து தாவீது என்ன செய்தான்? கோலியாத்தை பற்றி இயேசு இடத்துல இவன் வசனத்தோடு தான் டீல் பண்றான். ஆனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அடுத்த வார்த்தை பாருங்க. அதற்கு இயேசு, எனக்கு இது தெரியும், நீ என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம், நீ டெஸ்ட் எல்லாம் அழைக்க வேண்டாம், எனக்கு டெஸ்ட் தெரியும், நான் பாஸ் பண்ணிட்டேன். நீ எனக்கு என்ன செய்ய வேண்டாம், வசனத்தை சொல்லி என்ன செய்ய வேண்டாம், எனக்கு டெஸ்ட் வச்சு என்ன செய்ய வேண்டாம், மடக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. ஆனா இவனுக்கு அது தெரியாது. மூன்றாவது பாருங்க, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை என்று எழுதியிருக்கிறது. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், அல்லேலூயா, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, இங்கேயும் ஆண்டோட வார்த்தை பயன்பட, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அதுக்கு மேல யாருக்கு நிக்க முடியல? சாத்தானுக்கு நிக்க முடியல. அங்க எழுதப்பட்டிருக்க அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே ஆமென், அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல கிரிட்டிக்கலான ஒரு நேரத்துல நம்ம மாட்டிக்கிடுவோம். இவங்க உதவிக்கு வருவாங்க, அவங்க உதவிக்கு வருவாங்கன்னு எல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு தன்னுடைய 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அங்கே ஒரு காரியத்தை ஆவியானவர் மூலமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு எப்படி செய்தார் என்பதை அவர் வேறு விதத்தில் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் சரீர பிரகாரமாக ஒரு மனிதனையோ ஒரு காரியத்தையோ நாம் என்ன செய்யலாம், மாம்சத்துல ஜெயிக்கலாம். ஆனா பிசாசு நாம் என்ன செய்ய முடியாது, மாம்சத்துக்கு ஏற்ற விதத்தில் அவனை ஜெயிக்க முடியாது. அப்போ அவனை ஜெயிக்க வேண்டுமானால் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு நமக்கு ஒரு தேவ பலன் அவசியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எப்படி இந்த தேவ பலன் வரும்? இந்த தேவ பலன் தேவனுடைய வசனத்துல வரும். நமக்கு தேவனுடைய வசனத்தின் மேல ஒரு பழக்கம் இருக்கணும். நமக்கு காணாம படிச்சிருக்கிறதுனால நீங்க நினைக்காதீங்க. நிறைய பேர் என்ன விடவும் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மெசேஜ் கொடுக்கும் போதே எனக்கு பின்னாடியே வசனம் சொல்லுவாங்க. ஆனா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என்னங்க பாஸ்டர், வசனத்தை படிங்கன்னு சீட்டை கொடுக்குறீங்க, வசனத்தை படிச்சு பின்னாடி சொன்ன ஆசீர்வதிக்கப்பட முடியாதுன்றீங்க. என்னையா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. வசனத்தை நீ படித்ததுனாலேயோ, வசனத்தை கேட்டுக்கொண்டதுனாலேயோ, வசனத்தை வாசிக்கிறதுனால அதன்படி செய்கிறவனாய் காணப்பட்டால் மட்டுமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லையா? நான் இன்றைக்கி யோசிச்சுட்டே இருந்தேன். நான் நீங்கள் நினைக்கிறேன், ஐயோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரமாணம் எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை நீ செய்யணும். புதிய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் ஜெபத்துல ஆவியானவரை கொடுத்தேன். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாதா? பிரவேசிக்கவே முடியாதுன்றார். நாங்கள் பாஸ்டர், நாங்கள் இவ்வளோ நாள் ஆராதனைக்கு வந்தோம், நீங்கள் தான் சொன்னீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் ஆண்டவர் திருந்தினோடனே ஞானஸ்நானம் எடுங்கன்ட்டீங்க, அதுக்கு பிறகு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுன்னீங்க, அதையும் பெற்றுக்கொண்டோம், அந்நிய பாஷையும் பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம், கூட்டத்துக்கு வர்றோம், இடஜபத்துக்கு வர்றோம், எல்லாம் வர்றோம். நிறைவேற்றாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியாது. அறிந்ததுனால அல்ல, அறிந்து கொண்டதுனால அல்ல, படித்ததுனால அல்ல, அதை நிறைவேற்றும் பொழுதுதான் அதனுடைய முழு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவது. இன்றைக்கு வேறு விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் நாம் சிலவற்றை, இது வேதத்தை நாம் இன்றைக்கு சொன்ன சர்வாயுத வர்க்கம் தேவனுடைய வசனத்தை நாம் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். ஒரு வஸ்திரத்தை, நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு நாம் எப்படி ஒரு வஸ்திரத்தை அணிந்திருக்கிறோமோ அதுபோல பிசாசை ஜெயிக்க நமக்கு தேவனுடைய வசனத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தரித்து கொண்டவர்களாய் இருந்தால் நீங்கள் நிர்வாணிகளாய் இருக்க மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தரித்து கொள்ளாவிட்டால் நாம் நிர்வாணிகள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வேணுமா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:3. தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை கவனிங்க. ஒரு 5 காரியத்தை சொல்லி ஒன்றை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு முடிக்க போறேன். 1, இன்னைக்கு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். 2, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 3, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இன்னும் இருக்கு. அதான் இந்த காரியம். கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள், வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள், அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவது யாரை தரித்துக் கொள்ளுங்கள்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். 2வது புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 3வது ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். 4வது வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். 5வது அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:27. நீங்கள் கிறிஸ்துவினவர்கள் ஆனால் மறுபடியும் நான் எடுத்துக்கிறேன். இதை விடுறதா அதை விடுறது தெரியல. வாசிமா 3:27 வாசிங்க. ஏனெனில் உங்களில், நல்லா கவனிங்க, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும், நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க? கலாத்தியர் 3:27 எழுதப்பட்டிருக்கு, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். நானும் நீங்களும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். யாரை தரித்திருக்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்திருந்தீங்கன்னா யாரை தரித்திருக்கீங்க? நான் போய் பேச மாட்டேன், நான் களவு செய்ய மாட்டேன், தூஷணமான வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். கிறிஸ்துவை தரித்திருந்தால்
இது என் வாயில வந்திருக்கா வர. ஆனா கிறிஸ்துவ தரித்தது ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை. ஆனா இப்ப சிலரை விட்டு எப்பவுமோ அவர் போயிட்டார். எனக்கு போன் பண்ணி கேட்கும் போது ஐயா நான் இப்படியாக சொல்லிக் கொடுப்பேன், நான் தவறு செய்யறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் சொல்லுங்க யாராவது. ஒருவர் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாரு, பாஸ்டர் நீங்க தான் பிரச்சனை பண்றியா? என்னைக்கு நான் தவறு சொல்லிக் கொடுத்தேன்? தவறை சுட்டி காட்டி கொஞ்சம் சொல்லுவாங்க, பாஸ்டர் கூட வர நீ சொல்லக்கூடாது, தயவு செய்து அவனா சொல்லிட்டு எடுத்து போன் பண்ணி எனக்கு விட வேதனை தெரியுமா காலையில. பாஸ்டர் நீங்க இதுதான் சொல்லி கொடுக்குறியா? நம்ம என்ன சொல்லி கொடுக்குறது? கண்ணீரே இருந்துச்சு. அப்ப நீங்க உங்களுடைய செய்கையின் மூலமாக திருவிருந்து எடுக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. கரெக்டா எதுல விட்டீங்களோ இல்லையோ, ஆராதனைக்கு வர்றீங்களோ இல்லையோ, கரெக்டா சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இது திருவிருந்து ஆராதனையா? ரொம்ப பக்தி மாதிரி திருவிருந்து ஆராதனையா? எல்லாத்திலையும் நீங்க கிறிஸ்து ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவை தரித்திருந்தாயானால் உள்ள வார்த்தை வித்தியாசம், உன்னுடைய செய்கை வித்தியாசம், உன் நடை வித்தியாசம், உன் பாவனை வித்தியாசம், உன் வஸ்திரமே வித்தியாசமா இருக்கும். ஆமே சொல்லுவாங்க உலகத்துல உடை நடை பாவனை இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களானால், இப்ப சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை தரித்து கொண்டவர்களானால் நீ இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டீர்களானால், கிறிஸ்துவை தரித்து கொண்டபடியால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். ஆகையினால ஆவியானவர் என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவினுடையவர்களாகிய நீங்கள் துர்இச்சைகளாகிய இடமாகிய துர்இச்சைகளுக்கு இடமாகிய இந்த உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? வசனத்தை தான் சொல்றேன், கலாத்தியர்ல இருக்கு. துர்இச்சைகளுக்கு இடமாகிய உடலை நீங்கள் பேணாமல் இருந்து, அப்படின்னா என்ன? உங்க விருப்பத்தை நீங்க நிறைவேற்றவே மாட்டீங்க. எப்ப நீங்க யாருன்னு நினைப்பீங்க உங்களுக்குள்ள? நான் கிறிஸ்துவனுடையவள். என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவனுடையவள், நான் கிறிஸ்துவனுடையவன். கர்த்தர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாரா? ஏன் அப்படி சொல்றேன்னா, நானும் மனுஷன் தானே. நாங்கள் அங்க இருந்து வந்த பூதமா இல்லைங்க, நானும் மனுஷன். உங்களை மாதிரி கிள்ளி பாருங்க எனக்கும் கோபம் வரும், அடிச்சு பாருங்க எனக்கும் வலிக்கும், எச்சி துப்பி பாருங்க எனக்கும் ரோசம் வரும். ஆனா கிறிஸ்துக்கு அவர் வரல. அவர் தன் முகத்தை எப்படி மாற்றிக்கொண்டாரா? கற்பாறை போல மாற்றிக்கொண்டா. கிறிஸ்து அல்ல. ஆனா சொல்லி கொடுக்கிறாரு, கிறிஸ்துவனுடையவர்களாகிய நீங்கள் துர் இச்சைகளுக்கு இடமாக பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? தீய சுபாவங்களை களைந்து, நல்ல கவனிங்க, தீய சுபாவங்கள். நம்ம எல்லாருமே யாராதான் இருந்தோம்? கெட்ட சுபாவத்துக்கு என்ன செய்த? முன்னே அடிமைகளாக தான் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியரா இருந்தோம். கிறிஸ்துவோ நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய இரக்கத்தை காண்பித்து அவருடைய ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் தலையாகவும் நாம் சரீரமாகவும் நம்மை மாற்றி இந்த மேன்மையை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் சுபாவங்கள் வித்தியாசமா இல்ல. கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளும் போது சுபாவங்கள் மாறும். ஆமென் சொல்லுங்களா? பழைய குணங்கள் மாறும். ஆமென் என்று எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஆமென். விரும்புவாங்க.
பயப்படாதீங்க. ஐயோ கை வைத்தனால பாஸ்டர் ஒண்ணு இல்லைங்க. நான் நீங்களுமா விரும்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விரும்பி பாருங்களா. ஆண்டவரே உம்மை போல் மாறணும், உம்முடைய சுபாவங்கள் மாறணும், உம்முடைய வசனமாகிய நாங்கள் உம்முடைய சர்வாயுத வர்க்கமாகிய அந்த வசனத்தை தரித்து கொண்டு உலகத்தில் நாங்கள் ஒரு சுடரொளியாய் காணப்படணும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் இருந்து நம்ம என்ன செய்திருக்கிறாரு? ஒரு பிரகாசம் உள்ள ஜாதியா கர்த்தர் வேறுபித்திருக்காரு. சாதாரணமானவர்கள் அல்ல. அப்படியாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும். நான் சாதாரணமானவர் அல்ல என்பதை அறிந்து உங்களோட பேச்சை கவனமா கவனிங்க. நான் இப்ப உங்க வீட்டுக்கிட்ட கேட்க போறது இல்லை. யாரு கேட்க வேண்டாம். உற்று பார்க்கிற ஒரு அக்கினி ஜுவாலையுடைய கண்கள் உடையவர் நிற்கிறார். உன்னை நடக்கையை பார்க்கிறார், உன்னை இருதயத்தை பார்க்கிறார், உன்னை நினைவை பார்க்கிறார். நீ பாதாளத்தில் படுக்க போட்டா பார்க்கிறார். பாஸ்டர் பின்னாடியே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உன்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ கேட்டது போல நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி எகிப்து பெண்ணாகிய அடிமை பெண்ணாகிய ஆகார் சொன்னார். அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். நம்மை ஒரு காண்கிற கர்த்தர் இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த நாட்கள் உங்களுடைய வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒரு சுடரொளி பட்டியமாய், ஆண்டவரே, ஒரு பிரகாசம் உள்ளவர்களாய், உமக்கு ஒரு சாட்சி உள்ளவர்களாய், ஆண்டவரே, கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிற நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய், ஒரு விசேஷிக்கப்பட்டவர்களாய், உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் இந்த தேசத்துக்கு எங்களை ஒரு கலங்கரை விளக்காய் மாற்றும் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.